ரியாலிட்டி ஷோக்கள்ல நிறைய மக்களுக்கு பிடிக்கும். அதில குறிப்பாக சொல்லணும்னா, பிக் பாஸ் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். என்னன்னா, இப்ப சீசன் 8 முடிஞ்சிருக்கு. முதல்ல விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா, அவர் எனக்கு செட் ஆகுன்னு சொன்னாராம். பிறகு கொஞ்சம் பேச பேச அவர் செட் ஆகி பிடிச்சு போய் அதற்கப்புறம் தொகுத்து வழங்க ஆரம்பிச்சாரு. இந்த நிலையில கடந்த அக்டோபர் மாதம் பிக் பாஸ் சீசன் 8 துவங்கப்பட்டுச்சு. இதில 24 கண்டஸ்டன்ட்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில இப்ப டைட்டில் வின் பண்ணியிருக்கிறது முத்துக்குமரன் தான். நிறைய அவருக்கு தான் ஆதரவை கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் விளையாடணுன்றதுக்காக மற்றவங்கள சாதகமாக இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, யாரும் எதை செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவர் விளையாடி வந்துட்டுருக்காருன்னு சொன்னாங்க. ஃபிசிக்கல் சேலஞ்சில் பார்த்தோன்னா அவர் நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தார். என்னென்னா, தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சே ஆகணும்னு ரொம்ப போராடி தான் ஜெயிச்சிருக்கிறாரு. நிறைய பேர் அடுத்தடுத்து தீபக், இல்லை சௌந்தர்யா, ஜாக்லின், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் என்ன இருக்குன்னா, டைட்டில் வின்னராக முத்துக்குமரன் தான் அறிவிக்கப்பட்டிருக்காரு. தன்னுடைய அம்மாவிற்கு ஒரு சில விஷயங்களை செய்யணும்னு அவருக்கு ரொம்ப ஆசையாம். அவங்க அம்மா எங்கே போனாலும் ஜுவல்ஸ் இல்லாமல் தான் மேரேஜுக்கு போவாங்களாம். அதனால் அவங்களுக்கு எப்படியாவது செய்யணும் அப்படின்னு. அப்புறம் அப்பா வீடு கட்டிகிட்ருக்காரு. அது எனக்கு கடன் இல்லாமல் வளர்த்துட்டாரு, அதனால் நான் கடனாளியாக வளர விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து புத்தகங்கள் ஏழை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். இப்படி நல்ல விஷயங்களை திட்டமிட்டு வச்சுருந்தார். என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் வெளியில் கற்றுக்கிட்டாலும் சரி, நம்மளுக்குன்னு சில அனுபவங்கள் வரும்போது தான் சில விஷயங்களை பற்றி தெரியும். முத்துக்குமரன் அவர்கள் தொடர்ந்து இது போல் நிறைய பார்த்தோன்னா நல்ல நல்ல விஷயங்களை செய்யணும்னு மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அந்த அளவில் ஈஸியாக கிடச்சிடாத எந்த ஒரு வெற்றியும் கஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னும் அவரை கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. இப்போ முத்துக்குமரன் அவர்கள் ஒரு நாளைக்கு 10,000 மணிக்கு சம்பளம் வாங்கியிருக்காரு. அதனால் இத்தனை நாட்களுக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமாக சம்பளம் வந்திருக்கும். அதோட டைட்டில் வேறு வின் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்களுடைய அப்பா அம்மாவினுடைய ஆசையை நிச்சயமாக அவரால் அதுலேருந்து ஒரு பங்குலையே செய்து முடிச்சிட முடியும் அப்படின்னு எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம்.